இப்போ தான் நமக்கு வந்து எலக்ட்ரிக் வாகனங்கள் அதிகமாக வாங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரிக் வாகனம் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த ஒரு எலக்ட்ரிக் வாகனத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த எலக்ட்ரிக் வாகனத்தை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ராக் பண்ண முடியும். உங்களோட பேட்டரியோட ஹெல்த் எப்படி இருக்குது, நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க, வண்டி எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்குது, எப்படி அந்த பேட்டரி வந்து டவுன் ஆகுது, இது எல்லாத்தையும் வந்து நம்மளால் வாட்ச் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பேட்டரி வெஹிக்கிளில் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த தெர்மல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருந்தாலுமே அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற டெம்பரேச்சரை அது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டு சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா ஒரு கூலிங் பீரியட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது வந்து பழைய நிலைமைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து சார்ஜ் ஆகும். நீங்கள் ஒரு 40 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க, போன உடனே சடனாக வந்து நீங்கள் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து பேட்டரி அடிவாகும். நம்மளும் பார்த்தீங்கன்னா நியூ டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுறதில்ல ரொம்பவே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேத்துக்கு அது தெரியறதில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் மோடெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடிலேயே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேட்டரியோட சார்ஜ் வந்து டவுன் ஆகும். பேட்டரியை சடனாக சார்ஜ் டவுன் ஆகவும் விடக்கூடாது. அதே மாதிரி உடனே நீங்கள் சார்ஜும் போடக்கூடாது. இப்போ நம்ம மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணோம்னா 0% ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆக்சுவலாக அப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 10%க்குள்ளே வரும்போது நம்ம வந்து சார்ஜ் போட ஆரம்பித்தோம்னோம். அதே மாதிரி 90% ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து சார்ஜை நிறுத்திடணும். ஸோ இது வந்து பேட்டரியை நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த எலக்ட்ரிக் வாகனங்களை நம்ம பார்த்து தான் வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் வண்டி எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம இந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்ண முடியும். நம்ம ஒரு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து எக்கனாமிக்கலாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நியூ டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வரக்கூடிய பிரச்சனைகளை பாதி அளவு உங்களாலேயே சால்வ் பண்ண முடியும்.